வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையே உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலின் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தானே உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, அவனீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருள் தன்மயதாய் நினைப்போராற்றல் அறிவினில் உடலினிலும் மாற்றம் காணும், இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும், எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும், பிறவி பயனை நல்கும். வாழ்க்கை நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த துரியாதீத 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம்.
அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் மோனத்தில் பிறந்த ஞானப்பாக்கள் இந்த தொகுப்பிலே மேலும் ஒரு கவி இயக்க நிலை, இயக்கம் என்றும் வேகமென்றும் விரைவு என்றும் கூறும் எழுச்சியினை அறிவென்று அறிந்து கொள்ளல் ஞானம். இயக்கமெனில் 4 வகை சீர்மை அதற்கு உண்டு. எழும் விரைவு, பருமன், காலம், தொலைவு என்பதாகும். இயக்கமது படிப்படியாய் தொடராக மாறும். ஏற்ற சீர்மை, வடிவம், குணம், கால ஒழுங்காகும். இயக்கமது எதுவெனினும் நிகழ்ச்சி அதே அறிவாம். இருப்பு நிலை பொருள் அதுவே மெய் என்று உணர்வோம். இயக்க நிலை அதாவது எனர்ஜி ஸ்டேட் அல்லது டைனமிக் ஸ்டேட். இந்த உலகம், பிரபஞ்சமே இயக்கத்தில் தானே இருக்கிறது. அனைத்து இயக்கங்களுக்கும் மூலம் இயங்காத ஒன்று. இந்த உலகில் உள்ள எல்லா தோற்றங்களை எடுத்து பார்த்தாலும் அவற்றின் மையத்திலே இயங்காத ஒரு புள்ளி அல்லது ஒரு ஆக்சில். இப்ப இயங்காத ஒன்றை மையம் கொண்டுதான் இயக்கமே செயல்படுகிறது. அதனால் இயக்கம் என்றும் வேகம் என்றும் விரைவு என்றும் கூறும் எழுச்சியினை அறிவென்று அறிந்து கொள்ளல் ஞானம். முதலில் இறைத்துகள், அதை இயக்கம் என்று சொல்கின்றோம். பிறகு விண் இயக்கம், அதில் அதாவது அதிவிரைவாக சுழல்வதனால அதை வேகம் என்றும் விரைவு என்று சொல்கின்றோம். இப்போ சாதாரணமா நம்முடைய போக்குவரத்து சாதனங்களிலே எக்ஸ்பிரஸ் வண்டி வச்சிருப்போம், துரித வண்டி அப்படின்னு, அதாவது விரைவு வண்டி வைப்பாங்க. வேக வண்டின்னு பேர் வைக்கிறது இல்லை. இப்ப விரைவு வண்டி. இப்ப வேகம் என்பது அது அந்த இயக்கத்தில் இயக்கம் இருக்கின்ற போது வெளிப்படுகின்ற ஆற்றல், வேகம். இவை எல்லாமே எழுச்சி பெற்ற இயக்கத்தின் மற்ற பரிணாம நிலை அல்லது பரிமாண நிலை, வேகம் என்பதும் விரைவு என்பதும். இப்ப இயக்கத்திற்கு மூலம் இருப்பு. இந்த இயக்கத்தில் ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கு இல்லையா, அதற்கு காரணம் அறிவு, சுத்தவெளியின் பேரறிவு. அறிவு இல்லை என்றால் சீர்மை இருக்காது, ஒழுக்கம் இருக்காது. அந்த ஒழுக்கத்துக்கு பேர் தான், மறுபெயர் தான் அறிவு என்பது. எனவே இயக்க ஒழுங்காக அனைத்திலும் துல்லியமான ஒழுங்காக இருப்பது காரணம் அறிவு. எனவே அனைத்தும் அறிவின் இயக்க நிலையை தவிர வேறு இல்லை. அறிவின் இயக்க நிலையும் அறிவின் சீர்மையும் தவிர வேறு இல்லை. இயக்கம் இருக்கு, அதிலேயே சீர்மையும் இருக்கு. அப்ப இயக்கமாக இருப்பதும் அறிவு, அந்த சீர்மைக்கு காரணமும் அறிவு. எனவே எழுச்சியினை அறிவென்று அறிந்து கொள்ளல் ஞானம்.
இயக்கமெனில் 4 வகை சீர்மை அதற்கு உண்டு. இயக்கம் எனில் 4 வகை சீர்மை. அந்த ஒழுங்கு என்பது 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அதாவது எது இயங்குகிறது? அதனுடைய பருமன், சுத்தவெளியிலிருந்து எழுச்சி பெற்ற ஒரு பருமன். பிறகு அதற்குள் இருக்கின்ற வேகம், காலம், தூரம். எவ்வளவு தூரத்தில் நின்று இயங்கும், எவ்வளவு காலத்திற்கு இயங்கிக் கொண்டிருக்கும். இப்படி டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ், இந்த 4 பரிமாணங்கள். அதான் பிரம்மனுக்கு 4 தலை. பிரம்மம் என்பது விண். எனவே விரைவு, பருமன், காலம், தொலைவு என்பதாகும். இயக்கம் அது படிப்படியாக தொடராக மாறும். அந்த இயங்கி முடிக்கின்ற காலத்திற்குள் எத்தனை மாற்றங்கள். இப்போ மனிதனை எடுத்துக்கொள்ளுங்களேன். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில எத்தனை பருவ மாற்றங்கள், உடல் அமைப்பிலே, சிந்தனை திறத்திலே, அறிவின் தெளிவிலே மாற்றங்கள். அப்ப இயக்கம் அனைத்தும் மாற்றத்திற்கு உட்பட்டவை. இயக்கம் அனைத்தும் மாற்றத்திற்கு உட்பட்டவை. எந்த விதமான மாற்றம் என்றால் மீண்டும் இயங்காத நிலையை நோக்கிய மாற்றம். இப்போ இயக்கம் அனைத்தும் இருப்பாக மாறும். அது வரைக்கும் உள்ள நியதி, காலம், தூரம், பருமன், வேகம். அது மட்டும் இல்லை, எப்படி தாய் தந்தையிடத்தில் பிறந்த மனிதன் வாழ்க்கை துணை என்றும் தனது சந்ததி என்றும் உறவு நட்பு என்றும் ஒரு தொடர் சொந்தத்தை ஏற்படுத்தி கொண்டுள்ளானோ, அதே போல இயக்கம் அது படிப்படியாய் தொடராய் மாறும். அந்த இயக்கம் அப்படியே இருக்கிறது இல்லை. ஒரு வகை தாவரம் தோன்றுகிறது, பிறகு அதே வகை தாவரங்கள் அந்த வித்திலிருந்தே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சந்தர்ப்ப சூழ்நிலையில வேறொரு மகசூலோடு, இந்த மகரந்தத்தோடு இணைய நேர்ந்தால் ஒரு புதிய வகையும் உருவாகிறது. இப்படி ஒரு கரு தொடராக, இயக்க தொடராக நிகழ்ந்து கொண்டிருக்கும். ஏற்ற சீர்மை, வடிவம், குணம், கால ஒழுங்காகும். ஏற்ற சீர்மை இந்த இயக்கத்தில், அந்த இயக்கத்திற்கு என்று அமைந்த சீர்மை, இயக்க ஒழுங்கு. அது வடிவம், குணம், காலம், பேட்டர்ன், ப்ரெசிஷன் அண்ட் ரெகுலாரிட்டி. இந்த 4 தன்மைகளில் இந்த இயக்கம் துல்லியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இயக்கம் அது எதுவெனினும் நிகழ்ச்சி அதே அறிவாம். எந்த இயக்கமாக இருந்தால் என்ன, இயங்குவது எது என்ற கேள்வி வந்ததுன்னா ஒரே விடைதான். இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், எத்தனையோ நூற்றுக்கணக்கான மதங்கள். பிறக்கிற போது எல்லாத்துக்கும் குழந்தைன்னு தான் பேரு. இறந்து விட்டால் எல்லா உடம்புக்கும் பிணம் என்றுதான் பேர். வாழ்கின்ற காலத்துல இத்தனை பிரிவினைகள், பேதங்கள். பிறப்பும் இறப்பும் ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்ப இடையில மட்டும் எதுக்கு இத்தனை பேதங்கள் யோசிச்சு பார்த்தா எல்லாமே விலகி போய்விடும். எனவே எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள். இல்லை, யார் உயர்ந்தவர், தாழ்ந்தவர், பண்டிதன், பாமரன், ஏழை, பணக்காரன், எல்லாம் இடையில் வந்த பந்தங்கள், பாசங்கள், சுயநலத்தின் காரணமாக ஏற்பட்ட விளைவுகள். ஸோ இயற்கை நீதிப்படி அமைந்த வாழ்க்கை என்று பார்த்தால் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரி தான். நாம பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். எனக்கு தெரியும் என்ற ஒரு பெருமை, தெரியவில்லையே என்ற ஒரு தாழ் மனப்பான்மை, இப்படித்தானே பேதங்கள். எனவே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா, செய்தொழில் வேற்றுமையா.
எனவே இயக்கம் அது எதுவெனினும் நிகழ்ச்சி அறிவாம். இருப்பு நிலை பொருள் அதுவே மெய் என்று உணர்வோம். இருப்பு நிலை பொருள் அதுவே மெய் என்று அறிவோம். இருப்பு பொருள் மெய், மெய் பொருள் இன்னும் பரிசுத்த ஆவி அல்லாஹ். இப்படி எத்தனை வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் குறிப்பிடப்படுகின்ற பொருள் ஒன்றேதான். அதுதான் சுத்தவெளி. அதன் எழுச்சி பெற்ற நிலையிலே அறிவு அங்கே இயக்கத்தை முன்னெடுக்கிறது. ஆனால் இயக்க சீர்மை அதுல இயக்கத்திற்கு என்று அமைந்த காலந்தோறும் பருமன் வேகம். இப்படி இருப்பு நிலை பொருள் அதுவே மெய் என்று உணர்வோம். அழியாத ஒன்று அதுதான். அப்ப இயக்கங்கள் அனைத்துமே முடிவை நோக்கியே நகர்கின்றன. இயக்கங்கள் அத்தனையும் முடிவை நோக்கித்தான் நகர்கின்றன. அந்த பயணத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அடைகின்ற மாற்றங்கள், இதுவே பிரபஞ்ச உயிரின வரலாறு. இதை புரிந்து ஒவ்வொன்றாக பின்னோக்கி கழித்து கொண்டே போனால் ஒரே மூலப்பொருள் தான், ஒரே தெய்வம்தான், இல்லை வேறு வேறு இல்லை என்பதுதான் விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இறை தத்துவமாக இருக்கும். அதை அறிகின்ற போதுதான் சமத்துவம், சகோதரத்துவம், எல்லோரையும் தன்னை போலவே நேசிக்கின்ற அன்பும் கருணையும் பிறக்கும். வேறு வேறு என்று நினைக்கின்ற வரைக்கும் பிரிவினையும் பகை போட்டியும் இருக்கத்தான் செய்யும். எல்லாமே ஒன்றுதான் என்ற அரவணைப்பிலே தான் வேதங்கள் கடந்து ஏகநிலை அனுபவமாகும். அதனால் இதை கடப்பதற்கான வழிவகை என்ன என்றால் சிந்தனையோடு கலந்த ஒரு நம்பிக்கை, ஆராய்ச்சியோடு கலந்த நம்பிக்கை. அடுத்தவர் சொல்வதை நம்பித்தான் பயணம் துவங்கும். மதமும் வேதமும் இல்லாதிருந்தால் இறைவனின் ரகசியம் அறிவானா? இருந்தே இவ்வளவு குறைபாடுகள், பிரச்சனைகள் உருவாக்குறாங்க. ஒருவேளை அதுவும் இல்லை என்று சொன்னால் இன்றைய குறுக்கு புத்தியில எவ்வளவு கண்டுபிடிச்சிருப்பாங்க, என்னெல்லாம் செய்திருப்பாங்க. அப்ப மறைநூல்கள் இருந்தும் கூட அவற்றின் பொருளை உணராமல், உணர்ந்த நிலையிலே வெளிப்படுத்தாமல் இருக்கின்ற குறைபாடுகள். இப்ப இது எல்லாம் தான் இன்றைக்கு இருக்கின்ற இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். எனவே இவற்றிலிருந்து கடந்து ஏகத்துவத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த சிந்தனையோடு ஆராய்ச்சியோடு கலந்த ஒரு மார்க்கம், ஞானம் அல்லது அறிவு வழி. அப்ப அறிவின் வழியே கேள்விகளை கேட்டு ஒவ்வொரு கேள்விக்கும் அறிவுபூர்வமான விளக்கத்தோடு பயணிக்கின்ற போது நிச்சயமாக இந்த பேதம் கடந்த நிலை எல்லோருக்கும் சாத்தியம்தான். என இருப்பது அதுதானே, அதில் மாற்று கருத்தே இல்லை. எனவே எல்லா மறைநூல்களின் உட்பொருள் ரகசியார்த்தம் என்ன என்றால் ரெண்டே ரெண்டு தான். ஒன்று இறை உணர்வு, மற்றது அந்த இறை உணர்வை மதித்து வாழ்கின்ற அறநெறி. அவ்வளவுதான், வேறு எதுவுமே கிடையாது. அப்ப இதை புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் உணவு பழக்கம், உடை பழக்கம், இதிலே தான் பேதம் இருக்குமே தவிர எல்லாரும் சாப்பிட்டுதான் ஆகணும், எல்லாரும் தூங்கித்தான் ஆகணும், எல்லாரும் ஒரு குடும்பம் என்று இல்லை என்றால் சொன்னாலும் கூட ஒரு கூட்டம் என்ற ஒரு சேர்க்கையிலே தான் இனமாகத்தான் கூடி வாழ முடியும். இதுதான் படைப்பின் மூலமே அப்படித்தான். இதை புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தணும் என்று சொன்னால் பேதங்கள் அற்று போகும். பேதங்கள் கடந்து போனால் மனதிலே அன்பு மட்டுமே நிற்கும். அப்ப அன்பிலே பேதம் கிடையாது, பிரிவினைகள் கிடையாது.
மற்றவருடைய நிறைகளை எப்படி மதித்து ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போல குறைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் தான் அன்பின் வெளிப்பாடு. அதனால் இந்த பக்குவத்தை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் குடும்பத்திலேயும் அலுவலகத்திலேயும் எங்கேயுமே நம் கண்ணில் படுவது நல்லவை மட்டுமே. குறைகள் மன்னிக்கின்ற இயல்பு வந்துவிடும். அதனால தான் விவேகானந்தர் என்ன சொல்றாரு, கோடிக்கணக்கான குற்றங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆனா மொத்த வாழ்க்கையிலே அப்படி ஒன்று கோடி குற்றங்கள் நம்ம பார்க்கல, ஏதோ 1-2 தான் பார்க்குறோம். அதையே திரும்ப திரும்ப எண்ண ஓட்டத்திலே பெருக்கிக் கொள்கிறோம். என்ன திணிவு அதிகமாகும், அது பெரும் பாரமாக தோணும். அவ்வளவுதான். அப்ப ஒரு நிகழ்ச்சி ஒரு வெறுப்புக்குரிய ஒன்றையே திரும்ப திரும்ப நினைக்கின்ற போது அது திணிவு பெறுகிறது, அழுத்தம் பெறுகிறது, பெரிய பாரமா தெரியும். அதை அப்போதே விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், எது பாரம்? அப்ப எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம். ஸோ மெடிடேஷன் மேக்ஸ் த மைண்ட் ரிசெப்டிவ் டு ரியாலிட்டி. ஸோ தியானத்தின் பயன்பாடு என்ன என்றால் எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தருவது தியானம். எதையும் பேதப்படுத்தி நமக்கு இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் எதிர்பார்க்கக்கூடாது. அது அப்படித்தான் இருக்கும். இப்படி ஏற்றுக்கொள்வதற்கு நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வது. அதுதான் மகரிஷி அவர்கள் தான், சமுதாயம், இயற்கை, இந்த முக்கோணத்திற்குள் தானே வாழ்க்கை. இயற்கையை மாற்ற முடியுமா? ஒன்றும் முடியாது. சமுதாயம் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அப்போ பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் மறுபடியும் மாற்றங்கள் நிகழாது, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும். அப்ப அறிவை கொண்டு எது சமுதாயத்துக்கு நன்மை தருமோ அதை செய்வது என்ற ஒரு தெளிவு சமுதாயத்தில் வருகின்ற வரைக்கும் சமுதாய மறுமலர்ச்சியும் நிகழாது. சரி, நாடும் நல்லா இல்லை, நானும் நல்லா இல்லை, என்ன ஆனாலும் வாழ்ந்தாகணும், மேடும் இல்லாம பள்ளம் இல்லாம நாம் எல்லோரும் உண்ணாகணும். எப்படி? அதுதான் இறை உணர்வு. நம்ம இதை மாற்றிக்க முடியும், வேற யாரையும் மாற்ற முடியாது. அதனால் இயற்கை, சமுதாயம், தான் என்ற முக்கோணத்தில் மாற்றத்திற்கு உட்பட்டது என்றால் முதல் மாற்றத்துக்கு உட்பட்டது நாம தான். நம்மை நாம் தான் திருத்திக்கிறோம், அடுத்தவங்க சொல்லலையே. அதனால் நம்மை நாமே திருத்திக் கொள்கின்ற போது இந்த வாழ்க்கை சுகமாகிறது. நான் இப்படித்தான் இருப்பேன் என்றால் வாழ்க்கை போராட்டமாகிறது. அதனால் ஏற்புத்தன்மை தான் வாழ்க்கைக்கு அமைதிக்கு ஆதாரம். எதிர்ப்புத்தன்மை பகைக்கும் போராட்டத்திற்கும் தான் ஆதாரம். அப்ப எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெனிட்ரேட்டிவ் அண்ட் பர்மியபிள் ரெண்டும் சேர்ந்தது ஹைலி டிரான்ஸ்பரண்ட். அப்போ இறைநிலையின் இயல்பே ஒன்றை ஏற்றுக்கொள்வதும் அதற்குள் ஊடுருவி நிற்பதும். அப்ப எது ஊடுருவி நிற்க முடியும்? அதிகாரம் ஊடுருவுமா? யாரையும் ஊடுருவ முடியாது. அன்புதான் ஊடுருவும். எனவே அன்பு செலுத்துகின்ற போது, பாசம் காட்டி ஆசை வைத்தால் மிருகம் கூட தெய்வமே, பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே. எனவே நம்ம கிட்டதான் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமே தவிர வேற யாரையும் மாற்றிட முடியாது. அதான் சாமிஜி சொல்லுவாங்க, நம்மை நாம் திருத்தி கொள்ளதான் பிறந்தோமே தவிர அடுத்தவரை திருத்த நாம பிறக்கல. தேவைப்பட்டால் சொல்லலாம், இல்ல நமக்கு அக்கறை இருக்கு, வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. குடும்பத்திலே ஒருத்தருக்கு உதவி வாழ்கின்ற போது தவறு என்று தெரிகின்ற இடத்திலே நெறிப்படுத்த வேண்டிய கடமை இருக்கு. அப்போ ஒரு முறை சொல்லலாம், 2 முறை சொல்லலாம், மிஞ்சி போனா 3 முறை சொல்லலாம். அதுக்கு மேல் வாயை மூடுவதை தவிர வேறு வழி கிடையாது. குடும்ப அமைதிக்கு ஒரே வழி சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். அதுதான். ஸோ இதை புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்துவதற்கு தான் கர்ம யோகம் என்று பேர்.
எப்போதுமே சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வளித்தது குருவின் கருணை. அந்த குரு சொல்கின்ற தாரக மந்திரம் என்ன? நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துதான் ஆகணும். அப்ப அதிலே தர்மத்தை மட்டுமே வாழ்ந்துடுவோமே, கர்மயுகத்தை மட்டுமே வாழ்ந்து வருவோமே, இதுல மனம் என்ற இயக்கத்தை முடிந்த வரைக்கும் தவிர்த்து அறிவு சார்ந்த வாழ்க்கை மட்டுமே வாழ்ந்துருவோமே, அதுதான் கர்மயோகம். அதுதான் மகிழ்ச்சி ஒற்றை வரியில சொன்னாங்க, நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவி மடுத்தாளருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்கோளமுடன், வாழ்கோளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. வாழ்கோளமுடன் ஐயா. பிரம்மனுக்கு 4 தலை ஏன் அப்படின்னு 4 தன்மைகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிவினிட்டி. அருமை, சிறப்பு ஐயா. தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சீரான விளக்கங்கள் வழங்கி நம்மையும் சீராக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சுகந்தி இளையப்பன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி விஷ்ணுபிரியா அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றிங்க. வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும்,
சிறக்கட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலைதோறும் நிகழ்வும் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்தினை சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.